மாதுளை பழச்சாற்றில் தேன் கலந்து 48 நாள்கள் குடித்து வரலாம். இலந்தை பழத்தை அவ்வப்போது சுவைத்து வரலாம். கரிசலாங்கண்ணி கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வருவது நல்லது. விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சம அளவு எடுத்து பாதத்தில் தடவி வந்தால் பாதம் மிருதுவாக இருக்கும். லேசாக சூடு செய்த வேப்பெண்ணெயை விரல்களின் இடுக்கில் தடவினால் சேற்றுப் புண்கள் சரியாகும். வாழைப்பூவை பருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் கை, கால்களில் வரும் எரிச்சல் நீங்கும். 2 கால் விரல்களையும் தினமும் 5 நிமிடத்துக்கு நீட்டி மணக்கும் பயிற்சியைச் செய்து வரவேண்டும். வறுத்து பொடித்த சீரகத்தை 1 டம்ளர் மோரில் போட்டு குடிக்க வேண்டும். வாரத்தில் 2 நாள்கள் 1 டம்ளர் தேங்காய் பாலுடன் கருப்பட்டி சேர்த்து குடித்து வருவதால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் வராது. காலையில் எழுந்ததும் ஊறவைத்த 1 டீஸ்பூன் வெந்தயத்தை சாப்பிட்டு சிறிதளவு தயிரையும் குடிக்க வேண்டும். வயிறு சுத்தமாகும். மாதுளம்பூவை தேநீராக்கி குடித்து வந்தால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். வாரம் 2 நாள்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதால் இரத்தம் உற்பத்தியாகும். திராட்சை பழ ஜூஸ் 1 டம்ளர் அல்லது 1 ஸ்பூன் இஞ்சி சாற்றில் சிறிது தேன் கலந்து குடித்து வந்தால் இரத்தம் சுத்திகரிக்கப்படும். செவ்வாழை பழத்தை தினமும் இரவில் சாப்பிட்டு வர பல்லில் இரத்த கசிவு, பல் சொத்தை ஆகியவை வராது. பல் உறுதியாக உணவை நன்றாக மென்று சுவைக்க வேண்டும். கேரட், கரும்பு, ஆப்பிள் போன்றவற்றை 10 முறையாவது நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். வல்லாரை இலைகளை நெய்யில் வதக்கி சுடுசாதத்துடன் 2 கவளம் சாப்பிட்டு வர வேண்டும். தினசரி 2 துண்டு தேங்காயை மென்று தின்பதால் மூளையில் எந்த புண்களும் வராது. கறிவேப்பிலை துவையலை 48 நாள்கள் சாப்பிட்டு வந்தால் மூளையின் செயல்பாடு சீராகி நாம் சுறுசுறுப்புடன் இருப்போம். குறைந்தது ஆண்டுக்கு 2 முறையாவது கைகளில் மருதாணி வைத்தால் மனம் தொடர்பான கோளாறுகள் நீங்கும். அதன் குளிர்ச்சி மூளைக்கு ஓய்வை தரும். அடிக்கடி முளைக்கீரையை சமையல் செய்து சாப்பிட்டு வரலாம். மாலை 6 மணி அளவில் மாம்பழ சீசனில் மாம்பழத்தை தொடர்ந்து சுவைத்து வரலாம். மாதுளைப்பூ சாறு 15 மில்லி சிறிதளவு பனங்கற்கண்டு சேர்த்து 3 வேளையும் குடிக்க வேண்டும். சந்தனக்கட்டையை இழைத்து அதனுடன் எலுமிச்சைச் சாறு கலந்து முகத்தில் பூசினால் பருக்கள் நீங்கும். முகம் பிரகாசமாகும். ஆரோக்கியமான உடல், பொலிவான முகம், பளபளப்பான சருமம் பெற அருகம்புல்லை நீர் விட்டு அரைத்து வெல்லம் சேர்த்து வாரம் 3 முறை குடித்து வர வேண்டும். அகத்திக்கீரையை வாரம் 1 நாள் சமைத்து சாப்பிட வேண்டும். இதனால் மலக்குடல் சுத்தமாக இருக்கும். பப்பாளி பழத்தை வாரம் 3 முறை சாப்பிடுவது நல்லது. தினமும் 50 கிராம் அளவுக்கு மாம்பழம் அல்லது பப்பாளியை சாப்பிட்டு வர பார்வைத்திறன் மேம்படும். அரைக்கீரையை வாரம் 2 முறை சாப்பிட்டு வந்தால் கண்கள் குளிர்ச்சியடையும். அதுபோல் பொன்னாங்கண்ணி, முருங்கை கீரை சாப்பிட்டாலும் பார்வைத்திறன் மேம்படும். சுரைக்காயை வாரம் 2 முறை உணவில் சேர்த்துக்கொள்ள தொப்பை கரையும். வாழைப்பூ, மணத்தக்காளி கீரையை வாரம் 1 முறையாவது சாப்பிட வயிற்று தொந்தரவுகள் நீங்கும். வாரம் 1 முறை கொள்ளு ரசம் சாப்பிட கெட்ட கொழுப்பு கரையும். தொப்பையும் குறையும். மாவிலை பொடியை பற்பொடியாக பயன்படுத்தி பல் தேய்த்து வந்தால் பற்கள் உறுதியாகும். கோவைப்பழம் சாப்பிட்டால் பல் தொந்தரவுகள் வராது. உணவிலும் அடிக்கடி கோவைக்காயைச் சேர்த்துக் கொள்ளலாம். தேனில் ஊறவைத்த நெல்லிக்காயை தினசரி சாப்பிட்டு வர நுரையீரல், இதயம் பலமாகும். கரிசலாங்கண்ணி கீரையை வாரம் 2 முறை சாப்பிட்டு வந்தால் நல்லது. ஆர்கானிக் ரோஜாப்பூ, பனங்கற்கண்டு, தேன் ஆகியவற்றை லேகியம் போல கலந்து தினமும் 1 ஸ்பூன் சாப்பிட்டு வர இதயம் பலமாகும். இதயம் ஆரோக்கியமாக துடித்துக் கொண்டிருக்கும். சுண்டை வற்றலை உணவில் அடிக்கடி சேர்த்துக் கொண்டால் நுரையீரல் ஆரோக்கியத்துடன் இருக்கும். திராட்சை ஜூஸ், உலர் திராட்சையை சாப்பிட இதயம் பலம் பெறும். முள்ளங்கி சாற்றை அரை கப் அளவுக்கு 3 வாரங்களுக்கு குடித்து வருவது நல்லது. இதனால் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் நெருங்காது. ஆளிவிதைகள், பாதாம், வால்நட் ஆகியவற்றில் ஒமேகா 3 நல்ல கொழுப்பு இருப்பதால் இதயத்துக்கு நல்லது. கரிசலாங்கண்ணி கீரையை கூட்டாக செய்து சாப்பிடலாம். கீழாநெல்லியே புளியங்கொட்டை அளவு வெறும் வயிற்றில் மாதந்தோறும் 5 நாளைக்கு சாப்பிட வேண்டும். மாதத்தில் 2 நாள்கள் வேப்பம்பூ ரசம் வைத்து சாப்பிடுங்கள். திராட்சை பழச்சாற்றை அருந்தி வந்தால் கல்லீரல், மண்ணீரல் உறுப்புகளுக்கு நன்மையைச் செய்யும். சேப்பங்கிழங்கை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொண்டால் நரம்புகள் பலம் பெறும்.
2 அத்திப்பழத்தை தினந்தோறும் சாப்பிட்டு வரலாம். பாலுடன் குங்குமப்பூ சேர்த்து குடித்து வருவது நல்லது. வெண்டைக்காய் மோர் குழம்பு, வெண்டை மசாலா, வெண்டைக்காய் பொரியல் என சாப்பிட கண்களுக்கு நல்லது. தினந்தோறும் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் கண் தொடர்பான பிரச்சனைகள் வராது. தேகம் பளபளப்பாக மாற ஆவாரம் பூ டீ குடித்து வரலாம். ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிட்டு வரலாம். முட்டைக்கோஸ் சாற்றை முகத்தில் தடவி வர முகத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் மறையும். தினம் 1 கப் அளவுக்கு தயிர் சாப்பிட்டு வந்தால் இரத்தக் குழாய் அடைப்புகள் நீங்கும். அடிக்கடி விளாம்பழம் சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள கிருமிகள் அழியும். 2 லிட்டர் நீரை கொதிக்க வைத்து அதில் சீரகத்தை போட்டு 10 மணி நேரம் கழித்து அந்த தண்ணீரை நாள் முழுவதும் குடித்து வந்தால் இரத்தம் சுத்தமாகும்.